வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது முக்கிய கமிட்டி நாங்கள் ஹோஸ் இந்த பார்த்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்ஸ் கொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீக்கில் ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் கிட்ட போயிடலாம். இந்த வாரத்தோட ஹாட் டாப்பிக்காக இருந்தது ஆப்வியஸாக நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான கேஸ்டிங் ஒர்க் தான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேஸ்ட்டை உள்ள கூட்டு வந்திருக்காங்க. பனிஷர் இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் PG-13, பனிஷர் R-rated. எப்படா ஜெல் ஆகும்? கண்டமேனிக்கு எல்லாத்தையுமே சுட்டு கொள்றவன்டா பனிஷரு. அவனை நம்ம பீட்டை பார்க்க தடுக்கணுமா இல்லை ஒன்றா சேரணுமா? ரெண்டு பேரும் டீமாக பண்ண போகிறாங்களா, சண்டை போட போகிறாங்களா சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பியிருக்கேன். பட் இந்த கேள்விக்கான பதில் பாசிபிளி இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற அந்த பனிஷர் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனில் இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல பனிஷர் வந்திருக்காப்ல, அஃபிஷியல் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே காம் பண்ணுங்க. ஹல்க் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பட் ஹல்க்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்பைடர்மேன் பனிஷர் வெர்சஸ் ஹல்க்குங்கிறது தான் பேசிக் ஐட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பனிஷர் ஸ்பைடர்மேன் படத்தில் ஜாயின் பண்ணதை பற்றி? உதாச்சு கீழே காம் பண்ணுங்க. ஸ்பைடர்மேன், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் 3 படங்கள் தான் இப்போதைக்கு அடுத்து நம்ம மார்வலுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கேன். அதை தொடர்ந்து 2028 3 ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. February, July, November. அதை தொடர்ந்து இப்போதைக்கு டிசம்பர் மாதத்துமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ December 15, 2028 மார்வலுக்கு ஒரு படம் வரப்போகுது. 2028 மட்டும் 4 படங்களாம். இதை என்னால் சுத்தமாக நம்ப முடியலங்க. ஒரே வருஷத்தில் 4 படங்கள் மார்வல் கொடுக்க வாய்ப்புகள் கம்மி. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண அந்த ரிலீஸ் டேட் மற்ற படலாம் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேபி சீக்ரெட் வார்ஸ் 2028 போஸ்ட்பண்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்கு. டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் ரெண்டுமே பெரிய படங்கள். ஒரு வருஷத்தில் மட்டும் ப்ரொடக்ஷன் போய் இந்த படத்தை கொடுத்துடவே முடியாது, அந்தளவுக்கு பெருசு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மேபி சீக்ரெட் வார்ஸ் டிலே பண்ணப்படலாம். 100% சொல்ல முடியல, பட் 50-50ங்க. இப்போதைக்கு பாசிபிளி சீக்ரெட் வார்ஸ் டிலே ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நல்ல விஷயம் தான் தோணுது. கொஞ்சம் லேட்டாகவே வரட்டும், நல்லா வரட்டும், அவ்வளோதான் நான் கேட்குறேன். பிளாக் பேந்தர் 3க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கேன். அண்ட் இப்போ கிட்டத்தட்ட அடுத்த யார் பிளாக் பேந்தராக வர போகிறாங்கிற ஒரு கேஸ்டிங் ரூமருமே சுற்றிட்டு இருக்கேன். டாம்சன் இட்ரிஸ் அவெஞ்சர்ஸ்க்கான அந்த லீக்டு பிக்சர்ஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கேன். ஸோ அதில் டாம்சன் இட்ரிஸோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த பிளாக் பேந்தரை வரைஞ்ச மாதிரி ஒரு ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அவர்கிட்டயே டேரெக்டாக அதை பற்றி கேட்க மார்வல் கிட்ட பேசிட்டு இருக்கான்ப்பா. எஸ் அண்ட் நோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு மனுஷன். ஆன்லைனில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு இந்த கேஸ்ட்டை பற்றி. ஸோ டாம்சன் இட்ரிஸ் அஸ் நிஸ் பிளாக் பேந்தர் கிட்டத்தட்ட எல்லாராலையுமே அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ்டாக இருக்குது அந்த காரணத்தினால மேபி இட் குட் ஒர்க். ஐ மீன் லைக் டேரக்ட் டிச்சாலாக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லாமல் டிச்சாலா ஜூனியராக கொண்டு வரலாம். அந்த ஏஜ் ஃபேக்டருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி டூம்ஸ்டேல இவருக்கான இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு அந்த சீக்ரெட் வார்ஸ் டிலே ஆச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரிலீஸ் டேட்டை மேபி பிளாக் பேந்தர் 3க்கு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ரயன் குக்லர் ரைட்டிங்லாம் முடிச்சிட்டாராங்க. டென்சல் வாஷிங்டன் கேஸ்ட் லிஸ்ட்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கேன். எனக்கு என்னமோ மேபி சீக்ரெட் வார்ஸ் டிலே தொடர்ந்து பிளாக் பேந்தர் 3 அந்த பொசிஷனுக்கு வரும் தான் ஃபீல் ஆகுது. நல்லா தான் சரி. அண்ட் பாசிபிளி அது பேட்டில் வேர்ல்டுமே செட் ஆகிற மாதிரி ஒரு கதையை எழுதலாம். மார்வல் இந்த சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே பக்கத்தில் வச்சு ஒரு மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி இறந்துட்டாங்க. பேட்டில் வேர்ல்டு ஸ்டோரி சொல்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குங்க. பேட்டில் வேர்ல்டு மிஸ் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் என்னதான் ஐடியாவில் இருக்காங்க கேம். இவங்களுக்காச்சும் கொஞ்சம் அப்டேட் வருது. ஆனால் மூன் நைட்டுங்கிற ஒருத்தனை 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ வரைக்கும் கிடப்பில் விட வச்சிருக்காங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? மூன் நைட் சீசன் 2 வருமா வராதான் சொல்லி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு சின்ன இன்சைடர் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மூன் நைட் 2028 மேலே தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல கூட நீங்க மூன் நைட்டை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்ல வந்திருக்காருங்க. மார்வல் மல்டிவர்ஸ் ஆகல உருப்படியாக ஒரு முக்கியமான சீரிஸ்னா கண்டிப்பாக அது மூன் நைட் தான். அண்ட் நிறைய பேருக்கு இன்ஸ்டன்ட் ஃபேவரட்டாக மாறின ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வச்சு பண்ண முடியாதா உங்களால்? 2028 மேலே ஒரு மிட் நைட் சென்ஸ் படத்துக்கான ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். அது மூன் நைட் சீசன் 2 வராமல் மிட் நைட் சென்ஸில் ஒரு சின்ன கேமியோ ரோல் தான் இந்த பக்கம் மூன் நைட் ப்ளே பண்ணுவாருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேராதுங்க. இப்போல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செட் ஆகாதடா கொய்யால. 2026-27 பெரிய படங்கள் வர மாதிரி இருந்தாலும் மார்வலுக்கு ட்ரையான இயர் தான். அழகாகவே ஒரு மூன் நைட்டுக்கான ப்ரொடக்ஷன் போயிட்டு சூப்பரான ஒரு சீரிஸை கொடுக்கலாம். 2027 இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சீசன் 2 கொடுத்து தொலைங்கடா. அவ்வளோ ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க. யூஸ் பண்ண தெரியாமல் இருக்காங்களே, என்னதான் செய்யறதுன்னு புள்ளுங்க. எத்தனை மூன் நைட் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மூன் சிம்பிளை கீழே காம் பண்ணிட்டு போங்க பார்ப்போம். இதெல்லாம் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல கூட வர மாட்டான்னு சொல்லும்போது தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இந்த இன்சைடர் சொல்கிறது சில சமயங்கள் உண்மையாக நடந்திருக்கு. பட் என்ன கேட்டிங்கன்னா இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன். அட்லீஸ்ட் டூம்ஸ்டேலாச்சும் அந்த மனுஷனை காமிக்கடா எப்பா. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம DC சைடில் போகும்போது கிளேஃபேஸ் படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அஃபிஷியல் கிளேஃபேஸை யார் நடிக்க போகிறாங்கிறமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாம் ரைஸ். ஸோ அவர் தான் இப்போதைக்கு நீங்கள் கிளேஃபேஸாக DCக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி கிளேஃபேஸ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரேச்சர் கேமரஸில் பார்த்தாச்சு. அதே கேரக்டர் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை மோர் லைக் ஒரு செப்பரேட் கேரக்டர் எல்ஸ்வெல் ஸ்டோரியாக இருக்க போதான் சொல்லி இப்போ வரைக்குமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் ஜேம்ஸ் கன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். செம்ம ஹாரர் ஃபீல்டான ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி R-rated அப்படிங்கிற மாதிரியும் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. ஹாரர் R-rated இன் DCO. ஸோ ஆல்ரெடி முன்னாடி ஜேம்ஸ் கன்னு சொல்லியிருந்தாரு எங்கள் படங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகுது, நிறைய வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஜானர்ஸை கையாள போகிறோன்னு. அந்த வகையில் சூப்பர்மேனுக்கு அப்புறம் ஒரு ஹாரர் படத்தை பார்க்க போகிறோம். எனக்கு நல்லா இருக்கும் போல தாங்க தோணுது. ஜானர் ஷிஃப்ட்டுங்கிறது DCO உயிரோடு வச்சிருக்கோம். பட் என்ன மாதிரி கிளேஃபேஸுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸ்வாம் திங்கும் ஒரு ஹாரர் சீரிஸுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்வாம் திங்கான அப்டேட்டே கிடைக்கல. பார்க்கலாம் என்னதான் ஐடியாவில் இருக்காங்கன்னு.
இப்போ சூப்பர்மேன் படத்தில் பார்க்க போகிற நம்ம சூப்பர்மேன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வீக்கஸ்டான கேரக்டராக இருப்பாராம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சூப்பர்மேன்லேயே டேவிட் காரன்ஸ்பெட்டர் வந்து சூப்பர்மேன் தான் வீக்கஸ்டான கேரக்டராக இருப்பாருன்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் கன் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ அது நல்ல மூவ் போல தான் தெரியுது. பிகாஸ் இப்போவே சூப்பர்மேன் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக காமிச்சிட்டாங்கன்னா அடுத்தது அவருக்கு கதைகள் எழுதுறது கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக காமிச்சு அதுக்கப்புறம் அந்த கடைசி படம் காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் முடியும் போது அவர் ஏற்கனவே நீங்கள் காட் லெவல் பீங்காக பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காரு. மனுஷன் இந்த ஓவர் ஆர்ச்சிங் காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்க்கான ஒரு சின்ன ஹிண்ட் ஸ்டோரியுமே கொடுத்துட்டு போயிருக்காரு. முடிவுங்கிறது அவன் இன்ஃபினிட்டி வார் என்கே மாதிரியான ஒரு முடிவாக தான் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு மனுஷன். ஸோ இந்த முறை நம்ம சூப்பர்மேனை கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். பட் நல்ல ஒரு ஹியூமன் கனெக்ஷனான ஸ்டோரி இருக்கும், ஹார்ட்டுமே இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு ட்ராக்கிங் படி பார்த்தா சூப்பர்மேனுக்கு தான் உண்மையிலே நிறைய பேருக்கு ஹைப்பாக இருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டு ஃபேண்டாசி ஃபார் ஓரம் கட்டிட்டு சூப்பர்மேன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் பெட்டு ஜுராசிக் வேர்ல்டு மாதிரி தான். பட் சூப்பர்மேன் தான் செகண்ட் தாட்டாக இருக்கு எனக்கு. கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. சூப்பர்மேனை தொடர்ந்து சூப்பர்கர்ல் படம் வரப்போது. சூப்பர்கர்ல் உமன் ஆஃப் டுமாரோ சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சிருந்தாங்களே, இப்போதைக்கு அதை ஜஸ்ட் சூப்பர்கர்ல்னு மாற்றிருக்காங்க. இதே மாதிரி தான் சூப்பர்மேன் லெகசியை சூப்பர்மேன் சொல்லி மாற்றுறாங்க. டைட்டில் மாற்றிக்கிட்டு இருக்கதே வேலையை வச்சிருக்கலாம்னு ஜேம்ஸ் கன்னு ஒழுங்காக ஒரு டைட்டில் யோசிக்கிறதுல. இப்போ சூப்பர்கர்லுங்கிறது டைட்டில் மாற்றப்பட்டிருக்கு, நல்ல விஷயம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. சூப்பர்கர்லுக்கான இந்த ஷூட்டிங் ஒர்க்கும் பட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நிறைய லீக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் எது உண்மை எது ஏஐன்னு என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல. அந்தளவுக்கு ஏஐ நல்லா வளர்ந்துருச்சுங்க. சூப்பர்கர்ல் அடுத்த வருஷம் வரணும். இந்த சூப்பர்மேன் படத்துலையும் நீங்கள் சூப்பர்கர்லை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு லீடாக அமைப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். DCU அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட் இப்போதைக்கு கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கன் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ராஜெக்ட்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் மண்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அது பாசிபிளி பூஸ்டர் கோல்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. பிகாஸ் பூஸ்டர் கோல்டை வச்சு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அதுவும் சீரிஸ் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். டெட்பூல் ஸ்டைலில் வந்து பார்த்தா அவர் கொண்டு போகலாம். பட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ பூஸ்டர் கோல்ட் பாசிபிளி கேன்சல் ஆகிருக்கலாம். ஆல்ரெடி சர்ஜன் ட்ராக் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நினச்சிட்டதால, ஆனால் அது கேன்சல் ஆகலையாங்க. அது கண்டினியூஷன் ப்ராசஸில் தான் இருக்குது. ரைட்டிங்லாம் மாற்றி இப்போதைக்கு சின்னதாக அதில் பட்டி டிங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்டில் சில முக்கியமான விஷயங்களை மாற்றி கிரியேட்டிவாக சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையுமே ஆட் பண்ணி சர்ஜன் ட்ராக்கை கொண்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சர்டன்லி இட் வில் ஹேப்பன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டேரக்டர் ஆக்டர் மட்டும் கன்ஃபார்ம் செய்யப்படல, மற்றபடி சர்ஜன் ட்ராக் படம் வந்து தான் ஆகும் போல். டேனியல் கிரேக் இருந்தாங்க, காலின் ஃபெரல் மாதிரி இப்போதைக்கு சர்ஜன் ட்ராக்கா யார் வர போகிறாங்க தெரியல. ஒரு ஃபேமஸ் ஆக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் கன். அது மேபி இந்த சர்ஜன் ட்ராக் கேஸ்டிங்காக அமைக்கப்படலாம். நல்லா தான் ஓகே. அண்ட் ஜேம்ஸ் கன் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்படாத ஒரு முக்கியமான சீக்ரெட் DCU ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. என்ன ப்ராஜெக்ட்னு தெரியல. அது ஆக்சுவலாக கோசிஓவாக இருக்கக்கூடிய அந்த பீட்டர் சாஃப்ரானுக்கே தெரியாதான். 2023 இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லி டீஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ அது வண்டர் உமனாக இருக்கும் போல தாங்க ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் வண்டர் உமனுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்க அந்த காரணத்தினால மேபி அந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் வண்டர் உமனை கூட இருக்கலாம். வண்டர் உமன் பேட்மேன் உள்ளே இறக்குறதாண்டா ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கன் பேசியிருக்க அந்த காரணத்தினால பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம DCUக்குள்ளே வண்டர் உமனை பார்க்க போகிறதா நம்புறேன். யாருங்க வண்டர் உமன் வந்தால் நல்லா இருக்கும்? அன்னாடி அர்மாஸ் அதானே. அண்ட் இதோட DC அப்டேட்ஸ் முடியுது அப்படின்னு நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது ஹீமேன் ஹீமேன் படத்துக்கான அந்த பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி முடிச்சிச்சு. அவருக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை அஃபிஷியலாகவே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஹீமேன் பார்க்க நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் பல்காக தான் பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, கதை தானே முக்கியம். ஸோ ஹீமேனுக்கான ஃபர்ஸ்ட் லுக் கிடச்சிருக்கு. ஸ்கெலிட்டராக நம்ம ஜாரட் லெட்டர் தாங்க ப்ளே பண்ணுறாரு. மொகை எப்படி இருக்க போதுன்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி முடிஞ்சிச்சாங்க. கூடிய சீக்கிரம் டீசரோ ட்ரெய்லரோ எதிர்பார்க்கலாம். நம்புறேன் இந்த வருஷம் ரிட்டர்ன் டு சைலண்ட் ஹில் படம் வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா தக்காளி அந்த படத்தை தூக்கி அடுத்த வருஷம் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 2026. இந்த வருஷம் அக்டோபருக்கு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. லைக் ஹாலோவின் சீசன் ஏகப்பட்ட ஹாரர் படங்கள் வருது. அந்த டேட்டை என் தூக்கி ஜனவரி போட்டாங்க சத்தியமாக ஐடியாவில். ஏன்னா ஜனவரிங்கிறது டம்ப் மந்த். அதாவது தேவையில்லாத குப்பை ஹாரர் படங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஜனவரி மாதம் தான் ஹாலிவுட் கொட்டிட்டு இருப்பாங்க. அதாவது ஓடாதுன்னு நினைக்கிற ஹாரர் படங்களை ஹாலிவுட் கொட்டுற ஒரு மாதம். அந்த மாதத்தை சைலண்ட் ஹில்லுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்டா டீசர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. சரி நானும் அந்த படத்தை பார்த்துலான்னு நினச்சா கொண்டு போய் ஜனநாயகன் கூட போட்டி கூட்டிருக்காங்க. ஜனவரி மாதம் ஜனநாயகன் கூட்டத்துக்குள்ளே இது மறைஞ்சிருமேடா. சும்மாவே சைலண்ட் ஹில்லை பற்றி யாருக்கும் தெரியாது. இதில் அந்த கூட்டத்தோட ஏன்டா சண்டைக்கு விட்றீங்க நீங்கள்? அந்த கூட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சைலண்ட் ஹில் தமிழ்நாட்டில் ரிலீஸே ஆகாது போல தான் ஃபீல் ஆகுது. நீங்களே சொல்லுங்க, சைலண்ட் ஹில்ல ஜனநாயகனா எதுக்கு போவீங்க? அண்ட் ஃபைனலி இந்த வர ரிலீஸான ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது டாக்ஸிக் அவெஞ்சர் அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. பீட்டர் டிங்க்லேஜ் டாக்ஸிக் அவெஞ்சராக வந்திருக்காரு. மார்வல் அவெஞ்சர் கிடையாது, டாக்ஸிக் அவெஞ்சர். அதாவது பீட்டர் டிங்க்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒன்றுத்துக்கு உதவாத அப்பாவை சுற்றிட்டு இருக்க அந்த மனுஷன் தெரியாதனமாக ஒரு கெமிக்கல் வேஸ்ட்டுக்குள்ளே விழுந்து இப்போதைக்கு சூப்பர் பவர்ஸோட வெளில வந்திருக்காரு. பட் பார்க்க கொஞ்சம் விகாரமாக இருக்க அவரை மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறினாரா இல்லைங்கிறது தான் மீதி கதை. பியூர் R-rated. ட்ரெய்லர்லேயே பாதி சீக்வன்ஸை சென்ஸாக தான் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ R-rated ஒரு பயங்கரமான டாக்ஸிக் அவெஞ்சர் படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் ஆக்சுவலாக போன வருஷமே வர வேண்டியதுங்க, இப்போ டிலே ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ட்ரெய்லர் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது, பார்க்கலாம் படம் எப்படி அமைய போகுதுன்னு. அண்ட் இந்த வாரத்துக்கு நல்லா சூப்பர் நியூஸை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் அதை மிஸ் பண்ணி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை மறக்க மேக்கில் காப்பரிங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். ஓவர்டா.